சர்க்குரு குருகடாட்சம். இன்றைய நாள் இனிய நாள், வருங்காலமும் இனிய நாளாக அமையட்டும். 24ஆம் தேதி நமது கோவில் கும்பாபிஷேகத்துக்காக, இந்த மாதம் 24ஆம் தேதி கோயில் கும்பாபிஷேகத்துக்காக மூடப்படுகிறது. மூடப்பட்ட பிறகு இங்கே அன்னதானம் கிடையாது. சின்ன கோயிலில் தான் அன்னதானம் யாகம் எல்லாமே அங்கே தான். அதனால் நீங்கள் வர்றவங்க சின்ன கோயிலுக்கு தான் வரணும். 100 அடி ரோட்டில் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், அங்கே வந்துடுங்க. வேலைக்கிழமை பூஜை அங்கே தான், அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை எல்லாம் அங்கே தான் கம்ப்ளீட்டாகவே. ஏன்னா இங்கே 2 மாதத்துக்கு கிடையாது. கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் இங்கே பண்ண முடியும். குருவின் கருணையால் இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த நம்பரில் நீங்கள் பணம் அனுப்பலாம். கரெக்டாக சிறு தொகையை இதில் அனுப்பலாம். அனுப்ப நினைக்கிறவங்க இந்த நம்பர், இதுதான் என்னுடைய நம்பர், இதை தொடர்பு கொண்டு நீங்கள் அனுப்பலாம். குரு கடாட்சம். இப்போ தவத்தை பற்றி சொல்வோம். நாம் பல நாட்களாக தவம் பண்ணி கொண்டு தான் வந்திருக்கிறோம். தவம் என்பது சீக்கிரமாக சித்தி ஆகாது, நல்லா கவனிக்கணும். அதனால் விடாமுயற்சி இருந்தால்தான், முயற்சியை விடவே கூடாது. ஒரு பிடிவாத குணத்தோடு நம்ம தவம் செய்யணும். ஆமை பார்த்திங்கன்னா எங்கேயோ முட்டையிடுது, எங்கேயோ எண்ணங்களை வைக்குது, அது பொறிக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுபோல் நாம் எங்கே இருந்தாலும் நமது எண்ணங்கள் நம்ம உள்ளே இருக்கிற பரம்பொருள் மேலேயே இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்முடைய ஞான சக்கரத்திலே இருக்கணும். ஞான சக்கரம் என்பது இந்த கண் நாடியில் இருந்து ஒரு நாடி சென்று இங்கே வருது. இந்த இடம், இந்த காதுக்கு மேலே அங்கே வருது. கண் நாடி அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த நாடி நரம்புகளாகப்பட்டது அங்கே இருந்து அது உச்சிக்கும் போய் ஊசி முனை துவாரத்துக்கும் செலுத்தி அந்த நாடி திறக்கும். அந்த நாடி திறக்கணுன்னா நீங்கள் தினந்தோறும் பயிற்சி பண்ணி தான் ஆகணும். நிறைய வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணுங்கள். குருவின் கருணை, விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சி. ஆமை போல் எங்கே இருந்தாலும் ஞாபக சக்தி நமக்குள்ளே இருக்கணும். எந்த நேரமும் இருந்துக்கினே இருக்கலாம். எந்த நேரமும் இருந்தால் தான் யோகம், ஞானம், தவம். நல்லா புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்யட்டும். இந்த நம்பர் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் அனுப்புங்க. 500 ரூபா அனுப்புங்க, 1000 ரூபா அனுப்புங்க. சரி, எவ்வளோ வந்தாலும் இது கண்டிப்பாக சிறு தொகையாக இருந்தாலும் சேர்ந்துடும். இந்த 2 மாதத்தில் உங்களால் எல்லாம் அனுப்ப முடியுமா அனுப்பிச்சிக்கிட்டே இருங்க. சரிதாங்களா? ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இதே நம்பரை உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துட்டேன். ஏன்னா சில பேருக்கு என் நம்பர் தெரியாமல் இருந்திருக்கும். ஓப்பனாகவே கொடுத்துட்டேன். குரு கடாட்சம். சில பேருக்கு வேறு ஒரு நம்பரும் கொடுத்துருக்குது. அதில் போட்டாலும் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா கும்பாபிஷேகம் 2 மாதம் கரெக்டாக 60 நாள் இருக்குது. அதனால தான் இந்த நம்பர், என் நம்பரையும் கொடுத்துருக்கேன். அந்த ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட, நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். குரு கடாட்சம். மீண்டும் சந்திப்போம். சர்க்குரு.